நான் உமா. இன்றைக்கி நேந்திரம்பழம் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் நேந்திரம்பழம் பெருசு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 5-6 ஏலக்காய் இருக்கும், அதை நுணுக்கி வச்சுருக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு. அப்புறம் இது 4 டேபிள் ஸ்பூன், இந்த அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் பொடி பண்ணி கூட போடலாம். அப்புறம் மைதா மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் உப்பு நான் எடுத்து வைக்கல, கொஞ்சம் ஒரு நுள்ளு உப்பு மாவில் பிசையும் போது சேர்த்துக்கலாம், கலக்கும்போது சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த நேந்திரம்பழத்தை நான் ஆவியில் கழுவிட்டு ஆவியில் வேக வைக்க போகிறேன். நல்லா உடச்சி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு கரைச்சி வச்சதில் போட்டு எண்ணெயில் பொரிச்செடுத்தா வேலை முடிஞ்சது, சீக்கிரம் ஆகிடும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நேந்திரம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிழிச்சு விட்டுட்டேன் சீக்கிரம் வேகிறதுக்காக. இப்போ அது இட்லி பானையில் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சி வச்சுக்கலாம் வாங்க. நான் மாவு இதுக்குள்ளே போட்டுட்டேங்க. இனி இதில் பச்சரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுடலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுடலாங்க. இது தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி, முந்திரி கொத்தெல்லாம் பண்ணுங்களா அதோட மாவு பதத்துக்கு வந்தால் போதும். இதில் கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கரைச்சி வச்சிட்டோம்னா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் மாவு. கரைச்சி மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு 10 நிமிஷம். நான் இது கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இந்த லெம்ஸ் கூட இருக்காது, கெட்டி கெட்டி எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ பழம் நல்லா வெந்துச்சுங்க. இது நம்ம உடச்சிடலாம். தோல் எடுத்துட்டு நான் நல்ல மாவு மாதிரி உடச்சிடலாம். சூடாகவே இருக்கும்போது சீக்கிரம் உடஞ்சிரும். பாருங்க, இது ஃபுல்லாக உடஞ்சிச்சு. இதே மாதிரி இதுவும் உடச்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் போடுங்க. இப்போ எல்லாம் உடஞ்சிருச்சு பாருங்கள். இது கூட இந்த தேங்காய், இந்த முந்திரி பருப்பு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 7-8 எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா இன்னும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கையாலே நல்லா மசிச்சிட்டேன். கட்டே இல்லாமல் நல்லா உடச்சி வச்சுட்டேன். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இதில் சர்க்கரை போட்டுடலாம். லேசாக சூடு இருக்குது, மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் பார்த்துட்டு தான் போட போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த பழத்துலேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும்.
பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், சர்க்கரையும் மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட இப்போ இந்த தேங்காயும் முந்திரி பருப்பும் போடுறேன். பாதாம் இருந்தால் பாதாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருளை பிடிச்சிட்டு ரவுண்டு பண்ணிவிட்டு மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சிடலாங்க. இப்போ நான் இது பிசைஞ்சு உருண்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சர்க்கரை பத்தலை, அதனால கொஞ்சம் கூட போட்டுட்டேன். 2 டீஸ்பூன் தான் மீதி ஆயிடுச்சு. மீதி எல்லாம் போட்டுட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது சர்க்கரை. நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டு பிடி எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ, சின்னது வேணும்னா சின்னது பண்ணிவிட்டு எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சம் நெய் தடவினா அந்த மாதிரி கையில் ஒட்டாது. இப்போ நான் வந்து பால்ஸை உருட்டி வச்சுட்டேங்க, நேந்திர பழத்தை. இது இப்போ 18 2 பழத்துக்கு ஒரு அரை முடி தேங்காய்க்கு 18 பால்ஸ் வந்துச்சு. நம்ம இது இனி மாவில் முக்கிட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. நம்ம இனி எண்ணெயிலே பொரிக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுட்டுங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம இது ஒவ்வொன்றா எடுத்து பொரிச்சிடலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. நம்ம இந்த மாவில் போட்டுட்டு மாவில் டிப் பண்ணிட்டு போட்டுடலாம். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஆயில் உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா பண்ணலாம். ஒரு 5-6 போட்டுட்டு நம்ம பொரிச்சிடலாம். சீக்கிரம் ஆயிடும். உள்ளே வேக வேண்டியது ஒன்றும் இல்லை. மேல் மாவு மட்டும் நல்லா பொரிஞ்சால் போதும். பாருங்க, சீக்கிரம் வருது பாருங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்கும் மேல் மாவு. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க. பழங்காட்டி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுகியனெல்லாம் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் வெளியே வாங்கி கொடுக்குறத விட நம்ம பாரம்பரியமான இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து கொடுக்கலாம். இது வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டோம்னா எண்ணெயும் அவ்வளோக்கா இருக்காது, ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தால் போதும், ரொம்ப ஹார்டாக வேண்டாம். இதே மாதிரி எல்லாமே பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்குங்க. நான் இந்த செகண்ட் டைம் போட்டது. இந்த பூர்ணம் வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்குங்க.
அப்புறம் இது நேந்திரம்பழத்தில் தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த பழம் மற்ற பழமெல்லாம் கொஞ்சம் வலுவழுப்பு இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்காது. அதுனா கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வந்து உருட்ட வேண்டியிருக்கும். இதாக இருந்து இப்படி டைரெக்டாக பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாங்க. நல்ல கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், வெடியெல்லாம் உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க, பனானா கோகனட் ரோலு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.